ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க கம்பு சாப்பாடுங்க. கம்பு சாப்பாடு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. கம்பு நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கழுவி நான் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. கம்பு 1 டம்ளர், அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 டம்ளர். இதை மிக்சியில் போட்டு பல்ஸில் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ரவை பதத்துக்கு அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம குக்கரில் தண்ணி வச்சு இது எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாங்க. நான் குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து 1க்கு 3 டம்ளர் கணக்குங்க. நான் வந்து இப்போ 1.25 டம்ளருங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு 4 டம்ளர் வச்சுருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் குழக்குலன்னு வேணுங்க. 4 டம்ளர் தண்ணி இது காயிட்டுங்க. காஞ்சதும் நம்ம இதை போடலாங்க. நான் கம்பு எடுத்த டம்ளர்லேயே 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ இது காயுதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த கம்பு பவுடரை அப்படியே போட்டுக்கலாங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பு சாப்பாடு. இதை அப்படியே கரண்டியில் கிளறி விடலாங்க. நல்லா கட்டி விழுகாதுங்க. நம்ம கொதிக்க போடும்போது தான் கட்டி விழுந்துருங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறின உடனே போட்டுடலாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, குக்கர் இப்போ பாருங்கள் அப்படியே கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விடலாங்க. ஒரு 3 விசில் விடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, அடுப்பை சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் புழுங்க வேக வச்சிட்டோம்னா இது நல்லா வெந்துருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி மூடி திறந்து நம்ம பார்க்கணுங்க. கம்பு சூப்பராக வெந்துருங்க. உப்பையே பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி தான் பண்ணணுங்க கம்பு சாப்பாடு. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். உப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குங்க. சூப்பராக கம்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கம்பு சாப்பாட்டில் நம்ம தயிர் ஊற்றி மோர் ஊற்றி சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப குளுமைங்க. புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே வச்சு கம்பு சாப்பாடு சாப்பிட்லாங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள்.